வலம்புரி சங்கோட நன்மைகள். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த வலம்புரி சங்குல பசும்பால் கொஞ்சம் ஊற்றி ஒரு 20 நிமிடம் இதில் வச்சிருந்து அதை எடுத்து தீர்த்த மாதிரி நீங்கள் பருகிறப்ப உங்களுக்கு குழந்தை பாக்கியம் விரைவில் கிட்டும். இது வாங்குறப்ப இது முதல்ல ஒரிஜினலா அப்படின்னு செக் பண்ணி வாங்கணும். அதில் தான் இதை எப்படி இது ஒரிஜினலா அப்படின்னு செக் பண்ணுறதுனா, இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இதை கிரைண்ட் பண்ணுவாங்க. இதை கிரைண்ட் பண்ணும்போது அந்த பழைய சங்கோட அழுக்குகள் அது நல்லாவே தெரியும். அதை கிரைண்ட் பண்ணி பாலிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. நீங்கள் இதை துல்லியமாக நீங்கள் வாங்கும்போது பார்த்து மட்டும்தான் வாங்கணும். அதே மாதிரி இந்த மேற்பகுதி இதை பிளாஸ்டிக்கில் செஞ்சுருந்தாங்கன்னா இந்த சத்தம் வந்து வராது. மைக் கிட்ட வச்சு தட்டுற மாதிரிங்க, கிட்டத்தட்ட இது ஒரு மெட்டல் மாதிரி சவுண்டு கேட்கும். இது பிளாஸ்டிக்காக இருந்துச்சுன்னா அப்படி கேட்காது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு நெருப்பு பற்ற வச்சு இந்த சங்கில் பற்ற வச்சிங்கன்னா பிளாஸ்டிக்காக இருந்துச்சு அப்படின்னா உருகிரும். சங்காக இருந்துச்சு அப்படின்னா இது எதுவுமே ஆகாது. நானுமே நம்மக்கிட்ட இந்த ஒரிஜினல் வலம்புரி சங்கு கிடைக்கும். நீங்கள் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இதில் இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து வெளியூர் போயிட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலுமே சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணணுங்கிற ஒரு நிர்பந்தம். இப்போ நான் போய் குளிச்சுட்டு மனதளவில் நான் ரெடியாக இருக்கேன், ஆனால் வெளியே போயிட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறங்காட்டி இப்போ எனக்கு குளிச்சுட்டு புறப்படுற அளவுக்கு கூட டைம் இல்லை. இருந்தாலும் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும் டைம் ஆச்சு அப்படின்னா கூட இப்போ என் கையே படாமல் இதில் தண்ணி ஊற்றி சுவாமிக்கு நான் இப்படியே அபிஷேகம் பண்ணேன் அப்படின்னா இது ரொம்ப பரிசுத்தமானது. பெண்கள் தீட்டு நாட்கள் இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து சாமிக்கு வந்து அபிஷேகம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படிங்கிறவங்க நீங்கள் வலம்புரி சங்கம் உங்கள் கையில் வச்சுட்டு உங்கள் கை எதுவுமே இதுக்குள்ளே படாமல் இதுக்குள்ளே நீங்கள் தண்ணியோ பாலோ என்ன வேணாலும் ஊற்றி நீங்கள் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது இதை பகவான் வந்து ஏற்றுக்குவார். ரெண்டாவது, இந்த வலம்புரி சங்கம் உங்கள் வீட்டில் இருக்கிறதுங்கிறது இது ஒரு நல்ல வைப்ரேஷன். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகளுடைய நடமாட்டத்தை இது குறைக்கும். இதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னா, இதுக்குள்ளே காற்று உள்ளே போய் வெளியே வரும்போது இது சங்கு நாதமாகவே ஒலிக்கும். இந்த ஓசையை நம்ம காதுகளால் இப்போதைக்கு உணர முடியாது. ஏன்னா நம்மளுடைய காதுகளுடைய கேட்கும் திறன் 20 ஹெட்ஸிலிருந்து 20,000 ஹெட்ஸ் வரைக்கும் தான். ஆனால் இதுக்குள்ளே போயிட்டு வர அந்த ஹெட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறங்காட்டி நம்ம காதுகளால் கேட்க முடியாது. ஆனால் துர்சக்திகளுக்கு இந்த ஒளி அவங்களுக்கு அந்த சங்கு நாதம் ரொம்ப இறைச்சலாக இருக்கும். அதனாலே அவங்க அந்த வீட்டிலே இருக்க மாட்டாங்க. துர்சக்திகள் அகன்று போயிடுவாங்க. அதனால இது மகாலட்சுமியின் சிறப்பம்சம்னு சொல்லுவாங்க. வலம்புரி சங்கு யார் வீட்டில் இருக்குதோ பிரசித்தி பெற்றவர்கள். எனக்குமே தனிப்பட்ட முறையில் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், வலம்புரி சங்கு வீட்டில் வச்சதுக்கு பிறகு நான் நல்லா இருக்கேன். இதுக்கு சிறப்பாக பூஜை பண்ணணும், இல்லைன்னா இது ஒரு தெய்வீக குத்தம் அப்படிலாம் இல்லை. இதை நீங்கள் வெள்ளிக்கிழமையான சுத்தமாக வச்சுக்கணும், அது மட்டும் முக்கியம். அதே மாதிரி வலம்புரி சங்கில் எப்போதும் ஏதாவது ஒரு பூ மங்களகரமாக நீங்கள் வச்சுக்கோங்க. இதுக்கு மஞ்சள் குங்குமம் தொட்டு வச்சு இதை பார்த்தாலே ஒரு தெய்வீக கடாட்சம் இருக்கிற மாதிரி இதை வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. பஞ்சகாவிய விளக்கு. இந்த பஞ்சகாவியோட விளக்கோட நன்மைகள், நீங்கள் கணபதி ஹோமம் நடத்தினா உங்களுக்கு எவ்வளோ புகை வருமோ அந்த புகை என்ன வாசனை இருக்குமோ அந்த வாசனை இந்த விளக்குகள் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் கணபதி ஹோமத்திலையுமே இந்த பஞ்சகவ்ய விளக்கு வாங்கி தான் உள்ளே போட்டு நீங்கள் எரிப்பீங்க. இது வந்து பசுஞ்சாணத்தினால் செய்யப்பட்டது. 5 பொருட்கள்: பசுவினுடைய பால், தயிர், கோமியம், நெய், அதனுடைய சாணம். இந்த 5 கூட்டு பொருட்களில் இணைந்தது தான் இந்த பஞ்சகவ்ய விளக்கு. இதை எப்போ ஏற்றணும், எப்படி ஏற்றணும்? இதில் நெய் விளக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லது. ஒரு நெய் இதில் ஊற்றி இதில் பஞ்சு திரி போட்டு நீங்கள் தீபம் போடுறது ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு நீங்கள் நெய் ஊற்றும் போது ஊற்றிய மொத்த நெய்யுமே இந்த விளக்கு உறிஞ்சிடும். அதன் பிறகு மீண்டும் கொஞ்சம் நெய் ஊற்றி இதை பற்ற வச்சிங்க அப்படின்னா இது முழுவதும் எரிஞ்சு சாம்பலாகும் தன்மை உடையது. அதனால இதுக்கு அடியில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிளேட் வச்சு அந்த பிளேட்டு மேலே தான் இந்த விளக்கு வைக்கணும். கிழக்கு பார்த்து வைக்கிறது நல்லது. கிருத்திகை, அமாவாசை, பௌர்ணமி, வெள்ளிக்கிழமைகளில் இந்த தீபம் ஏற்றுறது நல்லது. இதனால் எனக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செய்வினை துஷ்ட சக்திகள் நடமாட்டம் நிச்சயமாக அகழ்ந்துடும். கணவன் மனைவிக்கு தேவையே இல்லாமல் சண்டை வருது, காரணமே இல்லாமல் சண்டை போட்டுக்கிறோம், வெளி ஆட்கள்னால எங்களுக்கு பிரச்சனை, நாங்கள் 2 பேரும் தெளிவாக தான் இருக்கோம் அப்படிங்கிறீங்கன்னா அந்த பிரச்சனை கண்டிப்பாக நீங்கிரும். ரெண்டாவது, நாங்கள் புதுசாக பால் காய்ச்சுறோம், கடை உள்ளே போகிறோம், வீட்டுக்கு உள்ளே போகிறோம் அப்படின்னீங்கன்னா இந்த 3 விளக்கு ஒன்றா வச்சு தீபம் ஏற்றிட்டு அதன் பிறகு உள்ள பால் காய்ச்சுங்க, லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். ரெண்டாவது, இதை நெய் வாங்குறதுக்கு காசு இல்லை அப்படின்னீங்கன்னா இதில் கற்பூரம் வச்சு கொஞ்சம் வெண்கடுகு வச்சு அப்படியே முழுதுமே எரிய விட்டுட்டீங்க அப்படின்னா கண் திருஷ்டி முழுவதுமாக நீங்கிரும். இதில் இன்னொரு சிறப்பம்சம் இருக்குது. இப்போ நீங்கள் சாம்பிராணி புகை போடணும் அப்படின்னா, அதுவும் கட்டி சாம்பிராணியில் புகை போடணும் அப்படின்னா உங்களுக்கு நெருப்பு வேணும், கறி வேணும் கண்டிப்பாக. அந்த கறி இந்த காலத்தில் எங்கேயுமே கிடைக்காது. அதுக்கு பதிலாக இந்த 3 விளக்க தூபக்காலில் போட்டு கற்பூரம் வச்சு நல்லா எரிய விட்டிங்கன்னா இப்போ இதில் இது எரிஞ்சு கங்கு உருவாயிரும்.
இந்த கங்கில் கட்டி சாம்பிராணியை உடைச்சு நீங்கள் தூவிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு நிறையா புகை வரும். கட்டி சாம்பிராணி போடுறதுக்கு மிகச்சிறந்த ப்ராடக்ட் பஞ்சகவ்ய விளக்கு. கடைகளில் இது 10 ரூபா 12 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நம்ம கேளைக்கர் சித்தர் கோவிலில் இது வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 100 விளக்கு 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நீங்கள் தேவைப்படுறவங்க இது வாங்கிக்கலாம். மரகத பச்சை ஸ்டோன். இந்த ஜிபு காயினோட தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இதோட கலர் கிரீன் கலர். புதனினுடைய காரகத்துவம் நிறைந்தது. புதன் அப்படின்னாலே படிப்பு. குழந்தைகளுக்கு சரியாக படிப்பு வரல அப்படின்னா இந்த காயின் வச்சு வீட்டில் வழிபாடு பண்ணிங்கன்னா குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு வரும். குபேர லக்ஷ்மி காயின். இந்த காயினோட சிறப்பம்சம் அப்படின்னா, நீங்கள் எந்த பக்கம் கூட்டினாலும் 72 வரும். பின்னாடி குபேர லக்ஷ்மி படம் மறைஞ்சிருக்கும். இது பித்தளையில் செய்யப்பட்டது. இது பண வரவை ஈர்த்து உங்களுக்கு கொடுக்கும் முக்கியமான பொருள். கோமதி சக்கரம். இது வட இந்தியாவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. கோமதி சக்கரம் இல்லாத வீடே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இதை வச்சிருந்தீங்கனாலே தெய்வீக கடாட்சம் உங்களை வீடு தேடி வரும். பைரைட் என்று சொல்லக்கூடிய பணத்தை ஈர்க்கக்கூடிய காந்தம். இது ஹிமாலயாவில் மட்டும்தான் கிடைக்கும். இந்த பொருள் உங்கள் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் சம்பாதிக்கிற பணம் உங்கள் கையில் எப்போதுமே தங்கும். இதை உள்ளங்கையில் நீங்கள் வச்சுருந்தீங்கனாலே அன்னைக்கு நாளே உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். அதனால தான் பைரைட் பிரேஸ்லெட் போட்டிருப்பாங்க. நானுமே சில காலம் போட்டிருந்தேன். பைரைட் ஸ்டோன் இப்போவும் வச்சுருக்கேன். தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த பைரைட் ஸ்டோன் பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மையுடையது. இதில் எந்த வாஸ்து பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. உங்கள் அட்ரஸ் அனுப்பிச்சிங்க அப்படின்னா ஆன்லைனில் உங்களுக்கு கொரியர் வசதியும் உண்டு.